உங்கள் வீட்டில் 8 லட்சுமிகள் வந்து உட்கார்ந்து உங்களுக்கு எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும்னு ஆசீர்வாதம் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா? வரும் திங்கட்கிழமை இரவு 8 மணிலிருந்து 10 மணிக்குள்ள வெற்றிலை எலுமிச்சு மலத்தை வச்சு வராகி தெய்வத்தோட வசிய மந்திரத்தை சொல்லி வராகின் அருளை பெறக்கூடிய ஒரு ரகசியத்தை உங்களுக்காக பதிவு செய்ய இருக்கின்றேன். வராகி நவராத்திரி போயிட்டு இருக்கு. வரும் திங்கட்கிழமை வராகி நவராத்திரியோட கடைசி நாள். அன்றைய தினத்தில் வராகி தாயோட அருள் இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கும், நிலைத்திருக்கும். அந்த நேரத்தில் நம்ம வழிபட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் மிக பெரும் தாந்திரிக ஆசிகள் மூலமாக நல்லது நடக்கும். வராகின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வராகின்னு வார்த்தையை கேட்டாவே வந்துட்டா அந்த தாயின்னு அர்த்தம். இந்த பரிகாரத்தை மட்டும் எப்படியாவது வரும் திங்கட்கிழமை பார்க்கக்கூடிய அனைத்து பெண்களும் செய்து விடுங்கள். ஆம். ஓம் ஷாமலாய வித்மகே ஹலகஸ்தாய தீமகி தன்னோ வராகி பிரசோதயாத். வராகித்தாயோட மூல மந்திரம் வெற்றில வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு எலுமிச்சு மலை வச்சுக்கோங்க. 108 முறை இந்த எலுமிச்சு மலத்தை குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணுங்க, நான் சொன்ன மந்திரத்தை சொல்லி. அதற்கப்புறம் ஓம் வம் வராகியை நம 51 முறை. அதற்கப்புறம் ஓம் தன வசிங்கிரி நம 51 முறை சொல்லிட்டு வராகித்தாயோட துதி சண்டமுண்ட விநாசினின்னு வரது நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன். வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்க, உங்களுக்கு அந்த மந்திரங்களை அனுப்பி விடுறேன். இந்த மந்திர ஜபத்தை செஞ்சுட்டு உங்கள் வீட்டில் கற்பூரம் ஆரத்தியை காமிச்சிட்டு வராகித்தாயே என்னையும் என் குடும்பத்தையும் ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு வேண்டுங்க. இந்த பூஜையில் ஒரு குத்துவிளக்கு ஏற்றி குத்துவிளக்கையே வராகித்தாயை நினச்சி மல்லிப்பூ அலங்காரம் பண்ணி அதற்கு முன்னாடி வெத்தலையும் எலுமிச்சம்பழம் வச்சு இந்த பூஜையை செய்யுங்க. பூஜையில் மண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கிழங்கு வகையை பிரசாதமாக வச்சுட்டு இந்த வழிபாட்டை செய்யுங்க. வழிபாடு முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு அந்த கிழங்கை எடுத்துகிட்டு போய் கிழங்கையோ கடலையோ எடுத்துகிட்டு போயிட்டு வடக்கு திசையில் தூவி விட்டுட்டு அதற்கப்புறம் சாப்பிடுங்க. முழுமையாக விரதம் இருக்கிறவங்க காலை மதியம் எந்த உணவும் எடுத்துக்கொள்ளாமல் தலைக்கு குளித்து விட்டு மஞ்சள் நிற ஆடையை அணிந்து கொண்டு மாலை நேரத்தில் இந்த பரிகார பூஜையை செஞ்சு வீடு முழுவதும் சாம்பிராணி போட்டு பாருங்கள். உங்கள் குடும்பத்தில் 8 லட்சுமியும் வருவாங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட செல்வத்தடையும் சரியாகும். உங்களுக்கு சரியாகணும்னு முன்கூட்டியே சொல்கிறேன். இது எதுவும் பண்ண முடியாதவங்க அன்று இரவு ஓம் வம் வராகியை நம என்கின்ற மந்திரத்தை மட்டும் ஒரு 27 முறை எழுதிட்டு உறங்குங்கள். 100% நல்லது நடக்கும். உங்களுக்கு நல்லது நடக்க வேண்டுமென நானும் பிரார்த்திக்கின்றேன். வாழ்க. இது ஒரு தாந்திரிக ரகசிய பரிகாரம். மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள், நல்லது நடக்கும். வரும் சனிக்கிழமை ஈரோட்டில் நான் நடத்தக்கூடிய கல்பத்தரு பயிற்சி வகுப்பு நடக்குது. ஈரோடு அன்பர்கள், திருச்செங்கோடு, சேலத்தில் இருக்கிறவங்க கல்பத்தரு யோகக்கலை பயிற்சியில் நேராக வந்து கலந்துக்கங்க. இந்த பயிற்சியில் வரவங்களுக்கு மந்திர தீட்சை கொடுக்கப்படும். இந்த பயிற்சியில் வரவங்க நான் சொல்லக்கூடிய சில எளிய பரிகார வழிபாட்டை செய்வதன் மூலமாக உங்கள் குடும்பத்தில் பல முன்னேற்றங்கள் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்கள். ஜூன் 28ஆம் தேதி நம்ம நடத்தக்கூடிய பணவளக்கலை பயிற்சி வகுப்பு திருச்சியில் நடக்குது. திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, கரூரில் இருக்கக்கூடிய எல்லாருமே திருச்சிக்கு வாங்க. பணவளக்கலை பயிற்சி வகுப்பு நான் 10 வருஷமாக 15 நாடுகள் நடத்தின பயிற்சி வகுப்பு. கலந்து கொண்டால் 100% கடன் தீரும், பணம் பெருகும், வெற்றியும் செல்வமும் உங்களை தேடி வரும். வர வேண்டும் என நிச்சயமாக சொல்கிறேன், சத்தியப்படுத்தி தரேன். மிஸ் பண்ணாமல் வந்து கலந்துக்கங்க. வரும் பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு சத்யநாராயண பூஜையோடு சேர்ந்த ஐஸ்வர்ய ஆகர்ஷண யாத்திரையை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இந்த யாத்திரைக்கு நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கிருந்தாலும் வந்து கலந்துக்கங்க. திருச்சியில் அதிகாலையில் தொடங்கி மாலை நேரத்தில் திருச்சியிலேயே முடியக்கூடிய ஒரு நாள் தெய்வீக யாத்திரை. கடன் தீர, பணம் பெருக, சொத்து விற்க, சொத்து வாங்க, இழந்த செல்வம் மீட்டெடுக்க, இழந்த தொழில் கிடைக்க, புது திருமணம் நடக்க, எல்லா விதமான நல்ல விஷயங்களுக்கும் இந்த யாத்திரையில் பரிகாரங்கள் நடக்கும். மிஸ் பண்ணாமல் இந்த யாத்திரைக்கு வாங்க. விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். வாழ்க வையகம், வாழ்க பணமுடன். நன்றிகள் கோடி.